ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுமா சேர்ந்து, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணைகிடாது. ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுமா சேர்ந்து, இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம்
நாமம் உயரணும், ஓ இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஓய்வு நாள் காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் துரிதமாய் கர்த்தர் கொண்டு வருவீராக. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை ஜீவனுள்ளதாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்காரோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. ஆமென். அல்லேலூயா. பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட சொல்லி துதிக்கலாமா? கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சித்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் எங்கும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிரே. நித்தியரே உம் நியாயங்கள் எங்கும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய மகத்துவமான சுபாவங்களிலே இது ஒன்று. ஹல்லேலூயா. அவர் நம்மை போதித்து நடத்துகிறவர், கற்றுத்தந்து நடத்துகிறவர். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. ஹல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, ஆமென். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. ஓ நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி
நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. அழுகையை குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. எந்த நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், சொல்லுமா, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமம். யாவரும் எழுப்பி நின்று பாடலாமா? யாவரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் என்ற நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஆமென், தேவன் நம்மோடு கூட இருக்க எத்தனை பேர் உறுதியாய் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை என்னோடு கூட சொல்லி நீங்க துதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். Thank you Lord. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ எந்த நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி சொல்லுமா? எந்த நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஓ பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஓ ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈர்த்து தொண்டு செய்குவேன். ஓ ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈர்த்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே. ஹல்லேலூயா. எந்த ஆத்துமாவின் கீதமே. ஓ இந்த நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார்.
ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். சொல்லுமா கரங்களை தட்டி. நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஓ இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த நாளிலும் கூட நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. சொல்லுமா, எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். ஓ உயிருள்ள நாட்களெல்லாம் ஓ நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. ஓ நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. சொல்லுமா, கை தூக்கி எடுத்தீரே. நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே. கை தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா. நான் உம்மை போற்றுகிறேன். என் தேவனே என் தேவனே என்று நான் கூப்பிட்டேன். ஆமென். என் தேவனே ஓ என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர். ஓ நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர். நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. ஓ நன்றி. ஆமென். நன்றி நாளெல்லாம் உமக்கே. கை தூக்கி எடுத்தீரே. நான் உம்மை போற்றுகிறேன். நான் உம்மை போற்றுகிறேன். ஓ கை தூக்கி எடுத்தீரே. நான் உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, வேதாம கல்லூரியில் பாடம் நடத்த போயிருந்தப்ப அங்கே ஒரு மாணவன் வந்திருந்தான். பாதி தலைக்கு மேலே அப்படியே நஞ்சு இருந்தது. அப்படியே உள்ளே போயிருக்குது பாதி தலைக்கு மேலே. கொஞ்சம் காலை சாட்சி சாட்சி தான் நடக்கிறான். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படி எந்திரிச்சு பாஸ்டர் ரெஸ்ட் ரூம் போகணுன்ன மாதிரி சொல்லுவான். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னுடைய வகுப்பில் எப்பொழுதும் நான் சொன்னேன், இப்படியே போகலாம், நீ வரலாம், என்னை கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு. பாம்போல போவான், பாம்போல வருவான். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நான் அவனிடத்துல தனியாக ஒரு இடத்துல பார்த்த பொழுது அவனிடத்துல கேட்டேன், இந்த வேதாகம கல்லூரியில் எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னான், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தேன், ஆனால் வராமல் காலத்தை தள்ளி கொண்டே போயிட்டே இருந்தேன். அப்படி இருந்தேன். ஒரு நாள் கொடைக்கானலில், அவர் ஊர் கொடைக்கானலில் என் ஃப்ரெண்டு R155 அப்படிங்கிற புது பைக் வாங்கியிருந்தேன். நல்ல வேகமாக போகக்கூடிய R15 பைக். பின்னாடி ஏறி உட்காந்து போனேன். ஒரு வளைவில் பிரேக் அடித்தான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சொன்னான், தூக்கி எறிந்து பள்ளத்தில் அடுத்த ரோட்டில் இருக்கிற ஒரு போஸ்ட், EB போஸ்டில் போய் மோதி நான் கீழே விழுந்தேன்.
எல்லாரும் நினச்சாங்க நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி. ஏன்னா என்னுடைய தொட்டு பார்க்கும்போது பல்ஸே இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் என் நண்பனை மாத்திரம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. நான் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி முடித்து மருத்துவமனைக்கெலாம் போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் திரும்ப வந்தது என்னை கூட்டி செல்லும்படி. அப்போ பார்த்தா பல்ஸ் ஒரு 10க்கு கம்மியாக, மெதுவாக, ரொம்ப மெதுவாக, ஒரு 4, 5, 6 அப்படி பல்ஸ் என்ன செய்யுது இருக்குது. மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. 7 நாளைக்கு பின்னாடி தான் கண் என்ன செஞ்சேன், திறந்தேன். 7 நாளைக்கு பின்னாடி. இந்த இடம் அப்படி உள்ளே போயிருக்கு பாருங்க. இது அப்படியே போஸ்ட் மோதினது. போஸ்ட் மோதி உள்ளே போய் சொன்னாங்க, இவனுக்கு எந்த நினைவாற்றலும் இருக்காது, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படியே நடபணமாக தான் இருப்பான் பிழைச்சாலும் நாங்கள். ஆனால் கர்த்தர் என்னை நடக்க வைத்தார். என் மூளை எல்லாம் உள்ளே போயிட்டு அது செயல்படாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை செயல்படும்படி கர்த்தர் மாற்றினார். ஆமென். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை. அதனால் இன்னும் எவ்வளோ நாள் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ என்னால் முடிந்த ஆண்டவருக்கான ஊழியத்தை செய்வோம்னு வந்தேன். ஆமாம். இப்போது அந்த பரீட்சை பேப்பர்களெல்லாம் நேற்று திருத்திக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். அதில் அவன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தான். அது அத்தனை ஆச்சரியமாக இருந்துச்சு, அத்தனை ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த கட்டுரையை படிக்கிறது. எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் எழுதுகிற கட்டுரையை விட அவனுடைய கட்டுரை எனக்கு படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், நம்முடைய தேவன் நிச்சயம் அவனை ஒரு மகத்துவமான ஒரு ஊழியனை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிச்சயம் மாற்றுவார். நம்முடைய தேவன் அழுகையை மாற்றுகிறவர், துயரத்தை மாற்றுகிற. திருப்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த மாணவன் அவன் தேவனுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறான் பாருங்க. இப்போ கர்த்தருக்காய், தேவனுக்காக என்று சொல்லி அந்த வேதாகம கல்லூரியில் அவன் படித்து கொண்டிருக்கிற பொழுது பாருங்க, நிறைய கேள்வி கேட்பான். ஆச்சரியமா இருக்கும். மற்ற எல்லாரும் மற்ற எல்லாருக்கும் வேலை செய்கிற மூளையோட அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யுது. இப்போ தேவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் சாகாமல் நம்மை பாதுகாத்தார். எத்தனை பேர் அப்படியா சொல்ல முடியும்? என்னை கூட ஆண்டவர் அதே போல மரண படுக்கையில் இருந்த பொழுது என் தேவன் என்னை சாகாமல் பாதுகாத்தார். எத்தனை பேர் அப்படியா சொல்ல முடியும்? என் தேவன் என்னை சாகாமல் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நன்றி என் தேவனே, தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே, தகப்பனே ஓ என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கினீர், ஓ சாவாமல் பாதுகாத்தீர். ஹல்லேலூயா. நீர் என்னை குணமாக்கினீர், சாவாமல் பாதுகாத்தீர். நன்றி, ஓ நன்றி, நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி, நன்றி அப்பா. ஓ நாளெல்லாம் உமக்கே. மாற்றினீரே அழுகையை, போற்றி புகழ்கின்றேன். சொல்லுமா சேர்ந்து, மாற்றினீரே அழுகையை. ஆமென். போற்றி புகழ்கின்றேன். துயரம் நீக்கினீரே, துயரம் நீக்கினீரே. மகிழ்ச்சியால் உடுத்தினீரே, ஓ துயரம் நீக்கினீரே. மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. நம்ம யாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஓ ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படி தேவன் தம்மையே நமக்காக தந்தவர். எத்தனை பேர் அவருக்கு நன்றி செலுத்த முடியும்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். நம்முடைய அழுகையை களிப்பாக மாற்றும்படி அவருடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறாரே.
எத்தனை நல்ல தேவன், எத்தனை நல்ல இயேசு. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. காயப்பட்டீர் நான் சுகமாக, என் நோய்கள் நீங்கினதே. காயப்பட்டீர் நான் சுகமாக, என் நோய்கள் நீங்கினதே. சுமந்து கொண்டே என் பாடுகள், சுகமானின் தழும்புகளா. ஓ சுமந்து கொண்டே என் பாடுகள், ஓ சுகமானின் தழும்புகளா. வலது கரத்தை வைத்து சொல்லுமா? இம்மானுவேல் இம்மானுவேல் ஹல்லேலூயா. இவ்வளவா ஓ அன்பு கூர்ந்தீ இம்மானுவேல் ஹல்லேலூயா. இவ்வளவா ஓ அன்பு கூர்ந்தீ. என் அன்பே பேரன்பே, என் அன்பே பேரன்பே. சாபமானி என் சாபம் நீங்க, மீட்டீரே சாபத்தினின்று. சாபமானி ஓ இந்த சாபம் நீங்க, ஓ மீட்டீரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினால். ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினால். கரங்களை வைத்து சொல்லுமா? ஓ இம்மானுவேல் இம்மானுவேல் இயேசு ராஜா இயேசு ராஜா. அழுகையை போற்றி புகழ்கின்றே. ஓ மாற்றினிரே அழுகையை போற்றி புகழ்கின்றே. துயரம் நீக்கினீரே மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. ஓ துயரம் நீக்கினீரே மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. நன்றி நன்றி ஓ நன்றி. நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி அப்பா. கை தூக்கி எடுத்தீரே கை தூக்கி எடுத்தீரே. நான் உம்மை போற்றுகிறே. கை தூக்கினீரே கை தூக்கி எடுத்தீரே. நான் உம்மை போற்றுகிறே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அநேக நேரங்களில் அமைதியாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அவர் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லிய வார்த்தைகள்
அவர் தந்த வாக்குகள் ஒன்றும் மாறி போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயமாய் அவைகள் நம்முடைய ஜீவனில், நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அவன் யோசேப்பு போல சிறையில் போடப்பட்டாலும், தாவீது போல காடுகளிலே சுற்றி திரிந்தாலும், அவருடைய ஆளுகை நம்மை விடுவதில்லை. நம்மேல் அவருடைய ஆளுகை இருக்கிறது. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, தகப்பனே, ஓ நான் உம்முடைய ஆளுகைக்குள் இருக்கிறேன் அப்பா. ஓ நான் உம்முடைய ஆளுகைக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள சித்தத்திற்குள் இருக்கிறேன். உம்முடைய உள்ளம் கைகளிலே இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய கைகளிலிருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள போவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி. அன்பின் கயிறுகளால் என்னை நீர் அணைத்து கட்டி இருக்கிறீரே, உம்மோடு கூட இணைத்திருக்கிறீரே. நன்றி. Oh, we thank you, Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. We thank you, Lord. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சேர்ந்து சொல்லுவோம் மீண்டும் ஒரு விசை. Oh hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Oh hallelujah. Oh hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. ஓ பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் பாடுவோமா? ஹல்லேலூயா. Shall we sing it in English? Hallelujah. For Lord God Almighty reigns. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. For the Lord God Almighty reigns. Holy, holy are you, Lord God Almighty. Holy, amen. Holy are you, Lord God Almighty. What is the Lamb? What is the Lamb? For you are holy, holy are you, Lord God Almighty. What is the Lamb? What is the Lamb? Amen. El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல தேவனே. El Shaddai, சொல்லுங்க El Shaddai, El Shaddai, ஓ சர்வ வல்ல தேவனே. உம்மை உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஓ வணங்குகிறோம். நன்றி. ஓ உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஓ வணங்குகிறோம்.
பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, சர்வவல்ல தேவனே. எல்ரோயி என்று சொல்லுமா? எல்ரோயி, ஓ எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா நிசியே, யெகோவா ஓ நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஓ வணங்குகிறோம், ஓ உம்மை உயர்த்துகிறோம், ஓ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹalleluya, ஹalleluya, சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, சர்வ வல்லவர் ஆளுகிறார். எஸ், அவர் ஆளுகை செய்கிற தேவன். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் தோற்றங்களையும் அவர் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அவருடைய ஆளுகை நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கடந்து வரும்படி வலது கரத்தை உயர்த்தி துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய தயவுள்ள உம்முடைய பிரசன்னம், தயவுள்ள உம்முடைய ஆளுகை எங்கள் பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும், எங்கள் குடும்பத்தின் மேலே கடந்து வரட்டும், எங்கள் ஊழியத்தின் மேலே கடந்து வரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தகப்பனே, யோவான் சொன்னாரே, நான் அல்ல அவரே பெருக வேண்டும், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஓ ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? ஓ நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நீங்கள் பெருகணும்ப்பா, நீங்கள் பெருகணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மகத்துவம் பெருகணும், உம்முடைய நாமம் பெருகணும். பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆபக்கூக் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அதிலிருந்து தான் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்பயுமே நம்ம இந்த வசனத்தை நமக்காகத்தான் நாம் பார்க்கிறோம், நமக்காகத்தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது தவறல்ல. ஆனால் இந்த வசனத்தை இன்னும் சற்று நம் உற்று நோக்கினோம் அப்படின்னு சொன்னால், ஹோ டிகலோஸ் எக் பிஸ்டியோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் ஹோ டிகலோஸ் அப்படின்னா த ரைச்சஸ் ஒன், நீதியுள்ளவர், நீதியுள்ளவர், த ரைச்சஸ் ஒன். இந்த இடத்துல இது தேவனை குறித்து இது என்ன செய்கிறது? சொல்லுகிறதாக இதில் வருகிறது. இயேசுவை குறித்து சொல்லுகிறதாக வருகிறது. த ரைச்சஸ் ஒன் லிவ்ஸ் பை ஃபெய்த். ஜதிக் என்ற எபிரேய வார்த்தைக்கு த ரைச்சஸ் ஒன் என்று பொருள். த ரைச்சஸ் ஒன் எபிரேய பாஷையிலே நம்ம பார்த்தோம்னாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எபிரேய பாஷையிலையும் நீதிபரர், விசுவாசத்தினால் நீதிபரர் என்ன பண்ணுறாரு?
பிழைக்கிறார், விசுவாசத்தினாலே நீதிபரர் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி நீதிபரர் அவரை குறித்து, தேவனை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் இது நம்மை குறித்தும் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாளிலும் கூட முதலாவதாக இது தேவனை குறித்து ஏன் சொல்லுகிறது? அவர் விசுவாசத்தினால் நீதிபரர் வாழ்கிறார், the righteous one lives by faith என்று சொல்லி இது ஆண்டவரை குறித்து ஏன் சொல்லுகிறது? இயேசுவை குறித்து ஏன் சொல்லுகிறது? வேதத்தில் பாருங்க, நம்முடைய ஆண்டவரை உண்மையுள்ளவரும் விசுவாசம் உள்ளவருமாய் வேதம் காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக, தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு அவர் பிதாவுக்கு உண்மையுள்ளவராக என்ன செய்தார்? இருந்தார். வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். Hebrews chapter 2 verse 17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு, இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. எவ்விதத்திலும் அவர் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக மாற வேண்டியிருந்தது. ஆதலால் போதுங்க, நல்லா கவனிங்க. இயேசுவே விசுவாசத்தினால் அவர் வாழ வேண்டி இருந்தது. கரங்குடி திரள சொல்லுமா? விசுவாசத்திற்கு முன்னுதாரணமாய் இயேசுவே ஜீவிக்க வேண்டி இருந்தது. இன்னும் அடுத்த அதிகாரத்தில் 3 அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, இன்னும் தெளிவா இருக்கும் பாருங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். வலது கரத்து தேரலை சொல்லுமா? ஹல்லேலூயா. being faithful. ஆமென். விசுவாசம் என்பது about living faithful. உண்மையுள்ளவராக நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்ற அர்த்தம் இங்கு நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு அவர் உண்மையுள்ளவராக ஜீவித்தார். வெளிப்படுத்தல் 3:14 கூட வந்து பார்த்தீங்கன்னா, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுதும் பொழுது உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இப்போ அவரை குறித்து சொல்லும் பொழுது உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயேசு, அவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? இயேசுவை பின்பற்றுகிறோம். நம்முடைய இயேசு உண்மையுள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடி நாம் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை பிதா எதற்காக அழைத்தாரோ அதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். எதற்காக அவரை தெரிந்து கொண்டாரோ அதற்கு உண்மையுள்ளவராக இருந்தார். எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதற்கு இயேசு உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அதற்கு அநேக விசுவாசம் தேவைப்பட்டது. பாருங்க, இப்போ பாருங்க, இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ அதுக்கு என்ன தேவை? அதிக விசுவாசம் தேவை. கரங்குடி தேரலை சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு அதிக விசுவாசம். பாருங்க, என் ஜீவனை நான் என் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அதை நானே கொடுக்கிறபடியால் அதை திரும்ப நானே பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்போ இயேசு அந்த விசுவாசத்தினாலே அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது கூட தேவன் விசுவாசத்தை முன்பதாக வைத்து தான் செயல்படுகிறார். அப்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், அவர் நம்மை உண்மையுள்ளவன் என்று அறிந்தல்ல, உண்மையுள்ளவன் என்று எண்ணி. கரங்குடி தேரலை சொல்லுமா? அவர் உண்மையுள்ளவர். வலது கரத்து தேரலை சொல்லுமா? மோசே உண்மையுள்ளவராக இருந்தது போல இயேசுவும் எப்படி உள்ளவர்? உண்மையுள்ளவர். ஆமென். God is so faithful. அவர் உண்மையுள்ளவர். ஆனால் நாமும் கூட உண்மையாக இருப்போம். அவர் எப்பயுமே என்ன பண்ணுறாரு? நம்புகிறார், விசுவாசிக்கிறார். நம்ம அவரை விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்ம என்ன செய்கிறாரு? விசுவாசிக்கிறார். விசுவாசித்து தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசித்து தான் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது இந்த விசுவாச பாதையிலே இயேசுவை நீங்களும் நானும் பின்பற்றுவோம் என்று சொன்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவராக இயேசு விசுவாசத்தினாலே அவர் உண்மையுள்ளவராக இருந்தது மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களை செய்கிறவராகவும் இருந்தார். 5 அப்பம் 2 மீனை ஸ்தோத்திரம் பண்ணி தேவன் 5000 பேருக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். வேறொரு சம்பவத்தில் 4000 பேருக்கு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். இட்ஸ் இன் த காட்ஸ் நேச்சர் டு பி ஃபெய்த்ஃபுல்
டு live by faith. மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவரை பற்றி கவலைப்பட்டாரா? கவலைப்படவே இல்லை. ஆமாம், அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவர் விசுவாசத்தில் வாழ்கிறவர். த ரைச்சஸ் ஒன், நீதிபரர், விசுவாசத்தினால் நீதிபரர் வாழ்கிறார். நீங்களும் நானும் எப்படி வாழப்போகிறோம்? நீங்களும் நானும் எப்படி வாழப்போகிறோம்? அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். ஏன்னா அவர் அந்த அளவாய் பிதாவின் மேலே விசுவாசம் வைத்திருந்தார். அவர் அந்த அளவாய் தம்மை அனுப்பினவர் மேலே விசுவாசம் வைத்திருந்தார். தம்மை தெரிந்து கொண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருந்தார். நீங்களும் நானும் நம்மை அழைத்தவர், பிரித்தெடுத்தவர், தெரிந்து கொண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாமும் கூட இயேசுவை போல நாம் ஜீவிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது, அவர் விசுவாசம் உள்ளவர், நாமும் கூட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். கரங்களை தேரலை சொல்லுமா? ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய தேவனுடைய மனிதர்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஜார்ஜ் முல்லர், அவரை குறித்து நான் படித்து கொண்டிருந்தேன். 10,000 தாய் தகப்பனற்ற குழந்தைகளுக்கு அவர் ஆதரவாக இருந்தார். 10,000 பேர். இப்போ நம்மளால் ஒரு பிள்ளைக்கு சோறு என்ன செய்யலை, போட முடியல. ஆமாம், நிறைய பேர் நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது கூட நம்ம யோசிக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுமா, ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். அவர் எவ்வளோ பிள்ளைகளை போஷிச்சார்? 10,000 பேரை போஷிச்சார். அதனால் நீங்கள் விசுவாசத்தை குறித்து நீங்கள் எங்கேயாவது ஒரு கதையை தேடுனீங்க, விசுவாசத்தை பற்றி தேடினீங்கனாலே ஜார்ஜ் முல்லருடைய பேர் தான் முதல்ல வந்து நிற்கும். இப்போ நீங்கள் கிவ் மீ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லி ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் முதல் பேர் யார் பேர் தான் வந்து நிற்கும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜார்ஜ் முல்லர். ஜார்ஜ் முல்லர். ஏன்னா அவர் விசுவாசத்தினாலே 10,000 பேரை போஷித்தார். 10,000 பேரை. ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவராகிய இயேசு 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5,000 பேருக்கு ஒரு தடவை தான் கொடுத்தாரு. இவர் வாழ்நாள் முழுவதும் 10,000 பேர் என்ன செய்தார்? போஷித்தார். அப்போது நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தினாலே வாழ்கிறவர். நீங்களும் நானும் இந்த விசுவாசத்திலே வாழ முடியும் என்று சொன்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். We can move mountains with faith. நாம் மலைகளை நகர்த்த முடியும் விசுவாசத்தினால். மத்தேயு 17 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து நாம் திருப்பி பார்க்கலாம் வேகமாய். இரண்டாவதாக, God is faithful and God expects us to be faithful. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். அப்போ விசுவாசம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப கோபம் அடைகிறார், ரொம்ப எரிச்சல் அடைகிறார், கோபம் அடைகிறார், எரிச்சல் அடைகிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. ஒரு பிசாசை இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களால் துரத்த முடியல. அந்த பிசாசை துரத்த முடியலன்னு ஆண்டவர்கிட்ட கூட்டி கொண்டு வராங்க. ஆண்டவர் ரொம்ப கோவப்படுறாரு. விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் உன்னோடு கூட போராட வேண்டியிருக்கும், எது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு என்ன செஞ்சுட்டு புறப்பட்டது. இப்போ சீசர்கள் தனியாக ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் எங்களால் என்ன செய்ய முடியாமல் போச்சு, துரத்த முடியாமல் போச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசத்தினால தான்ப்பா துரத்த முடியல. கடுகளவு விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடும், போயிடும். இட்ஸ் லைக் ஒரு பல சிமிலி மெட்டஃபர் இப்படிலாம் நம்ம இலக்கணத்தில் நிறைய காரியங்கள் சொல்கிறது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் போல் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி சொல்லுவது, ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி சொல்லுவது. அதுக்காக மலையை பார்த்து பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. மலை எங்கேயாவது போய் மலையை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, பேசிகிட்டு இருக்கிறாதீங்க. அப்படி பெயர்ந்து போயிடுச்சு ஒரு வேளை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அப்படி தான் கொஞ்சம் மழை பெயர்ந்தது பெரும்பாடாகி போச்சு. ஆமாம், அப்படி அல்ல. ஒரு ஆண்டவர் அதை மிகைப்படுத்தி சொல்லுப்பா. ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் அது என்ன பண்ணுறோம், போயிடும்ப்பா. அந்த கடுகளவு விசுவாசம் கூட உன்ட்ட இல்லையே அப்படிங்கிறதான் இயேசு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள். வேதாகம கல்லூரியில் ஒரு மாணவன் படித்து கொண்டிருந்தான். இப்போ நான் எல்லா மாணவர்கள்ட்டையும் கொஞ்சம் விசாரிப்பது வழக்கம், அவர்களை குறித்து பேசுவது வழக்கம். இப்போ இந்த மாணவன், காரணம் அவர்கள் எந்த நிலைமையிலிருந்து வந்திருக்கிறார்கள், நம்மால் என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு தான். இப்போ இந்த மாணவன்
ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் தான் ஆகுது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கார். அப்போது நான் அவரிடத்துல பேசி கொண்டிருந்தேன். 3 வருஷம் தான் ஆகுது, ஆனாலும் வேதத்தில் அநேக காரியங்கள் உனக்கு தெரிந்திருக்குது. அப்படி எனக்கு பைபிளே தெரியாது, அதனால் நான் முழு வேதாகமத்தையும் நான் படித்தேன், அதனால் எனக்கு இப்போ ஓரளவுக்கு எனக்கு பைபிள் தெரியும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு பைபிள் ஒரு தடவை படிச்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட ஒரு 3 வருஷம் தான் அது, முழு பைபிளை படிச்சுட்டேன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. பைபிளில் எந்த சம்பவத்தை சொன்னாலும் உடனே அவருக்கு தெரியுது. ஆமாம், இது லூக்காவில் இருக்குது பாஸ்டர்னு வேகமாக திருப்புறாரு. அப்போ அவர்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், இப்போ ஒரு கோயிலுக்கு அவர் போகிறதுக்காக அவர் கலர் வேட்டிலாம் கட்டிக்கிட்டு அதுக்கு இவர் ஆயத்தமாகிட்டு இருக்கிறார். அவங்களுடைய பெரியம்மா ஒருத்தவங்க வீட்டுக்கு இவர் ஒரு 2 நாள் அங்கே தங்கி இருப்பதற்காக இவர் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு தற்செயலாக போயிருக்கிறார். இப்போ பெரியம்மா வீட்டில் தங்கி இருந்த பொழுது அவங்க வீட்டில் கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்குறார். பெரியப்பா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு. சனிக்கிழமையே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு. மற்றவங்களோட ரொம்ப சேர்ந்து இருக்க மாட்டுறாரு, தனித்தனியாக போகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே காணோம், எந்திரிச்சு பார்த்தா பெரியப்பாவை காணவர். எந்திரிச்சு கேட்குறாரு, பெரியப்பா எங்கே காணோம். இவர் விசாரிக்கிறார், ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் மாலையிலும் அப்புறம் மதியானம் வந்தார் பெரியப்பா, சாயங்காலமும் காணாமல் போயிட்டார். இப்போ இவர் எங்கே தான் போகிறாரு அப்படின்னு இவன் தேடி அலைகிறான். பின்னாடியே போய் பார்த்தா ஒரு ஆலயத்துக்குள்ளே போய் அவர் என்ன செய்கிறாரு போகிறார். உனக்கு வந்துச்சு பாருங்க கோபம், சொல்கிறான் பயங்கர கோபம். மிக வேகமாக வீட்டுக்கு திரும்பினேன், பெரியம்மாட்ட அவ்வளோ சண்டை போட்டேன். பெரியப்பா இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு போகிறாரு, அதை நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லலை, சொல்லவே இல்லை. இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டேன், உங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்க மாட்டேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார். பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது தான் இவருக்கு தெரியுது. அவர் சொல்கிறாரு, நான் சாப்பிட்டே 3 வருஷம் ஆச்சு, சாப்பிட்டு 3 வருஷம் ஆச்சு. நான் இப்போ தான் உணர்றேன், 2 நாளாக என்ன பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன் சொல்கிறார். ஒரு தட்டு கிண்ணத்தில் இருக்கிற சாப்பாடு உள்ளே இறங்குறதுக்கு பல மணி நேரம் ஆகும், உள்ளே போகாது. அவர் சொல்கிறார், உள்ளே போகாது. அப்படியே உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிக்கும். திரும்ப யோசித்து பார்க்குறான், 2 நாளாக அப்படி பிரச்சனை என்ன செய்யலை அவருக்கு இல்லை. சண்டை போட்டு யோசித்து கொண்டே வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனால் பழையபடி இதே மாதிரி பிரச்சனை வருது. சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. பழையபடி ஒரு பெரியம்மா வீட்டுக்கு வர்றார். எங்கள் வீட்டுக்கு வந்து பெரியப்பா ரூமில் இருந்தால் இவருக்கு பழையபடி இந்த பிரச்சனை எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்கி. இப்போ உங்கள் பெரியம்மா சொன்னாங்களா, அப்பா உங்கள் அப்பா இப்படி தான் துன்பப்பட்டு அவர் 4 வருஷமாக இவ்வளோ துன்பப்பட்டார், அவ்வளோ ஒரு ரணவேதனைப்பட்டார். அவர் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யாரோ நமக்கு விரோதமாக மந்திரம் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ, இது ஏதோ ஒரு பிசாசனுடைய போராட்டமோ என்னமோ தெரியல. உங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவர் அவ்வளவு பரிதாபமாக, ஒரு சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, ஒரு நெருப்பில் போட்ட ஒரு ஏதோ ஒரு விலங்கு போல துடித்து இறக்கிறத பெரியப்பா கண்ணால் என்னைக்கு பார்த்தாரோ அன்னையிலேருந்து பயந்துட்டாருப்பா. அன்னையிலேருந்து தான் இப்படி போகிறாரு. இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிட்றாருப்பா, நல்லா தூங்குறாரு, நல்லா இருக்காருப்பா உங்கள் பெரியப்பா. நீயும் அதே தான் சொல்கிற, எவ்வளோ கோயில் குளத்துக்கு போய் பார்த்துட்ட, நீ கொஞ்சம் போய் பாரு சொல்கிறான். 3 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன், ஆலயத்துக்கு போனேன், அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த பிரச்சனை எனக்கு என்னவே செய்யலை, வரவே செய்யலை சொல்கிறேன். நான் எனக்காக யாரும் ஒன்றும் ஜோமல்ல ஒன்றும் செய்யலை, ஆலயத்துக்குள் வந்தேன், என் சரீரத்தில் அவர் சொன்ன அப்படியே ஒரு நெருப்பு வச்சு விட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ராத்திரிலாம் வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கிடையாது, வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு சொல்கிறான். கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை ரட்சித்தார். இன்றைக்கி என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்குழுதி எல்லாம் சொல்லுவோமா? அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அம்மா, தங்கச்சி, தம்பி, அத்தனை பேரும். ஆமாம், இப்போயாவது பரவாயில்ல. முன்னாடிலாம் போன வருஷம்லாம் பைத்தியம் மாதிரி அலைவேன் பாஸ்டர், கத்துவேன், இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்லி தெருவா போய் கத்துவேன். அவன் சொல்கிறான், அவன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவனுடைய முகத்தில் அத்தனை பரவசம், அத்தனை மகிழ்ச்சி. அப்போது
தேவனுடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவருடைய ரத்தம் வல்லமையுடையது. கரங்குடி தேவல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் சொல்லும்போது பிசாசுகள் நடுங்கும், இயேசுவின் நாமத்தில். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இயேசுவின் நாமத்தில் போனா என்ன செய்யற போகுது? போகுது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ இயேசு எப்படி வாழ்ந்தார்? விசுவாசத்தில். இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? விசுவாசத்தில். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதே விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். விசுவாசத்தில் மலையை பேர்க்கிற விசுவாசம் நிறைய பேருக்குள்ள இருக்கும். ஆனால் மரத்தை பேர்க்கிற விசுவாசம் நிறைய பேருக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. மலையை பேர்க்கிற விசுவாசம் ரொம்ப பேருக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் மரத்தை பேர்க்கிற விசுவாசம் ரொம்ப பேருக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. என்ன பாஸ்டர் மரத்தை பேர்க்கிற விசுவாசம்? வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். லூக் 17:6. அதற்கு கர்த்தர், கடுகுவதி அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அது உங்களுக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். ஆண்டவருடைய நாமத்தில் விசுவாசத்தில் நாம் சொல்லும்போது மலைகள் பெயர்ந்து போகும். அவருடைய நாமத்தில் மரங்களும் பெயர்ந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மலையே பெயர்ந்து போறக்கு உதவி செய்த ஆண்டவர் மரம் பெயர்ந்து போறக்கு உதவி செய்ய மாட்டாரா? பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க. மரமே பெயர்ந்து போக உதவி செய்த ஆண்டவர், மலையே பெயர்ந்து போக உதவி செய்த ஆண்டவர் பாருங்க. பிசாசு மலை போல் என்ன செய்கிறான்? நிற்கிறான். மலை போல் நிற்கிறான். செருபாபேலுக்கு முன்னே மலை போல் நின்றான். பாபிலோன் என்னும் பிசாசு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த மலை உன்னை ஒன்றும் என்ன செய்யாது. வலது கரத்தை வைத்து எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் எதிரே அநேக மலைகள் நிற்கக்கூடும். ஆனால் மலைகள் பெயர்ந்து போகும் விசுவாசத்தினால. மலைகள் மட்டும் இல்லை, மரமும் என்ன செய்யும்? பெயர்ந்து போகும். அது என்ன மரம்? வாசிங்களேன், 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. மனஸ்தாபப்பட்டா என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7ஆம் தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்போ அப்போஸ்தலர் என்ன பண்ண சொன்னாங்களா? அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணுங்க ஆண்டவரே? வர்த்திக்க பண்ணு. இப்போது நிறைய பேர் நம்ம சபையில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஆமாம் பாஸ்டர் உங்கள் பிரசங்கம்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, கடைபிடிக்கிறதுக்கு தான் என்ன செய்ய மாட்டேங்குது? முடிய மாட்டேங்குது. கடைபிடிக்கணும் தான் விரும்புகிறோம், ஆனால் கடைபிடிக்க என்ன செய்ய மாட்டேங்குது? முடிய மாட்டேங்குது. நோ, அவைகளை கடைபிடிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் சொன்னார் பாருங்க, இயேசுவால் கடைபிடிக்க முடிஞ்சா? சிலுவையில் அடித்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசுவால் செய்ய முடிந்தது. இப்போ ஆண்டவரே விசுவாசம் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. நோ பிரதர், நோ சிஸ்டர். ஆமென். நம்மால் கூடும். மலையவும் பெயர்க்க முடியும், மரத்தையும் பெயர்க்க முடியும். மலையவே பெயர்க்க முடியும்னா மரத்தை ஏன் பெயர்க்க முடியாது? ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சரி, முதலாவதாக நான் சொன்னேன், நீதிபரரே விசுவாசத்தில் தான் என்ன செய்கிறாரு? வாழ்கிறார். விசுவாசத்தில் தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார். விசுவாசத்தில் உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார். விசுவாசத்தில் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தில் தான் அவர் ஊழியம் செஞ்சார். 2வது, அவரை பின்பற்றுகிற நாமும் விசுவாசத்தில் மலைகளை பெயர்க்கணும், மரங்களையும் பெயர்க்கணும். 3வதாக, இந்த விசுவாசம் என்ற உடனே
இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய விசுவாசம், நம்ம விசுவாசம் கிடையாது. என்ன விசுவாசம் கிடையாது? நம்ம விசுவாசம் கிடையாது. யாருடைய விசுவாசம்? அவருடைய விசுவாசம். பிஸ்டிஸ் தியோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டிஸ் தியோ அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப புகழ்பெற்றிருக்கு. என்னன்னா காட்ஸ் ஃபெய்த். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஃபெய்த் அது? காட்ஸ் ஃபெய்த். உன் விசுவாசம் இல்லை, ஏன் விசுவாசம் இல்லை. யார் விசுவாசம்? ஆண்டவருடைய விசுவாசம். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆண்டவரிடத்துல விசுவாசம் இருக்கா? நிச்சயம் இருக்குது. அதைத்தான் நம்ம முதல்ல என்ன செஞ்சோம்? வாசித்தோம். ஆனால் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட், பிஸ்டிஸ் கிறிஸ்டோ என்று சொல்கிற கிரேக்க வார்த்தையை இன்னைக்கு அநேகர் பயன்படுத்துகிறார்கள். ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் விசுவாசம். உன் விசுவாசம் இல்லை. யார் விசுவாசம்? கிறிஸ்துவின் விசுவாசம், ஆண்டவருடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் அல்ல. ஆனால் வேதம் ஆண்டவருடைய விசுவாசத்தை பற்றி பேசுது. அவர்கிட்ட விசுவாசம் இல்லாமல் நம்மளை விசுவாசம் இருன்னு ஆண்டவர் என்ன செய்யலை? சொல்லலை. அவர்கிட்ட உண்மை இல்லாமல் நம்மளை உண்மையாக இருன்னு ஆண்டவர் சொல்லலை. அவர்கிட்ட பரிசுத்தம் இல்லாமல் நம்மகிட்ட பரிசுத்தமாக இருன்னு ஆண்டவர் என்ன செய்யலை? சொல்லலை. அவர்கிட்ட விசுவாசம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர்கிட்ட இருந்தால் யார்கிட்டே இருக்கணும்? நம்மகிட்டே இருக்கணும். வலது கரத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நான் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 1:17 வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. அப்போது இது சொன்னால் இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்டிஸ் கிறிஸ்டோ என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் பிஸ்டிஸ் என் கிறிஸ்டோ, ஃபெய்த் இன் கிரைஸ்ட். ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்டா, ஃபெய்த் இன் கிரைஸ்டா? ஆமாம், ஏராளமான புக் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சின்ன காரியம்னு சொல்லி. நூற்றுக்கணக்கான பேர், மிக மிக அதிகமாக இறையியல் படித்தவர்கள் இதுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்டா, ஃபெய்த் இன் கிரைஸ்டா? தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஒருத்தன் சொல்லுவான் ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட்னு, இன்னொருத்தன் சொல்லுவான் ஃபெய்த் இன் கிரைஸ்ட்னு சொல்லுவான். அவ்வளவாய் உலகம் போராடுகிறது. நம்ம அவ்வளோ போராட வேண்டாம். பவுல் எழுதின சில வார்த்தைகளை பார்க்கலாம். இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம ஆண்டவர் மேலே வைக்கணும்? வலது கரத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எப்படி தேவன் மேலே நம்ம இந்த விசுவாசத்தை வைக்கணும்? எப்படி நம்ம தேவன் மேலே விசுவாசத்தை வச்சா மலையவும் மரத்தையும் பெயர்க்க முடியும்? வாசிக்கலாம். நான் சில வசனங்களை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக போகிறேன். இந்த வசனங்களை கருத்தாய் கவனிங்கள். பிலிப்பியர் 3:9 பாருங்கள், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்போ இந்த விசுவாசத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பேர் வைக்கிறார். அது என்ன விசுவாசம்? சொல்லுங்களேன். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் யாரை பற்றி கொள்ளட்டும்? கிறிஸ்துவை பற்றி கொள்ளட்டும். எத்தனை பேர் அப்படியா விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசம். எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ரோமர் 3:2 சொல்கிறாரு, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் நீதியே. ரோமர் 3:26 கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இப்போ எதை பற்றிக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை பற்றி கொண்டார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. கரங்குழி தேரலை சொல்லுமா? ஹல்லேலூயா. அதை நான் பற்றி கொண்டிருக்கிறேன், அதை பற்றி கொண்டிருக்க. எத்தனை பேர் அப்படியா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, அந்த விசுவாசத்தை நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா பவுலை போல சொல்லலாம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், பிழைத்திருக்கிறார். அப்போது நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினால் என்ன பண்ணுறேன்? பிழைத்திருக்கிறேன். அவரை பற்றிக்கிட்டு இருக்கிற விசுவாசத்தினால தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். அதனால் சொன்னார், த ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். என்ன விசுவாசம்? இயேசுவை பற்றி கொள்கிற விசுவாசம். கரங்குழி தேரலை சொல்லுமா? இயேசு எனக்காய் மரித்திருக்கிறார், இயேசு எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார், இயேசு எனக்காக மீண்டும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், இயேசு என்னை சேர்த்துக் கொள்ளும்படி மீண்டுமாய் வரப்போகிறார் என்ற அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசம் பவுலுக்கு இருந்தது. நமக்குள்ளே இருந்துச்சுன்னா மலைகளை தகர்க்க முடியும், மரங்களையும் தகர்க்க முடியும். பவுல் இங்கே மரங்களை தகர்த்தார். பாருங்க, இனி நானல்ல, யார் வாழ்றா? சொல்லுங்களேன். நானல்ல,
இயேசு வாழுகிறார், நான் கிடையாது. நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போது கலாத்தியர் 3:22 கூட சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்போது ரோமரில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 10:10 சொன்னார், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். அப்போது நீதி நமக்கு வேணும்னா இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தான் நமக்கு நீதி கிடைத்திருக்கிறது. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போது நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிற நாம் அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அறிவிக்க வேண்டியிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் பொதுவாக நம்ம சொல்கிறோம் தேவன் காலத்தை கடந்தவர். நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? தேவன் காலத்தை கடந்தவர். ஆனால் அவர் காலத்தை கடந்தவர் தான். எப்படி காலத்தை கடந்திருக்கிறார் பாருங்க. த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் 3 lakh கிலோமீட்டர். ஒளி எவ்வளோ வேகமாக பயணிக்கும்? 3 லட்சம் கிலோமீட்டர். எவ்வளோ வேகமாக? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அது பயணிக்கும். ஒளியினுடைய வேகத்தில் போகிற மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் என்ன செய்யப்படலை, கண்டுபிடிக்கப்படலை. அப்படி ஒருவேளை நீங்கள் ஒளி வேகத்தில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேகம் என்ன செஞ்சிடும்? உங்கள் நேரம் குறைஞ்சிரும். இப்போது நீங்கள் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பூமியில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகிடும்? 100 மணி நேரம் ஆகிடும். நீங்கள் ஒளி வேகத்தை விட வேகமாக பயணிக்க ஆரம்பித்தீங்கன்னா நேரம் மெதுவாக நகர துவங்கும். டைம் வில் கோ வெரி ஸ்லோலி. இப்போது நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணுவார்? எவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ண முடியும்? நம்மளால் சிந்திச்சு கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது இல்லையா? தேவன் அவரால் படைத்த வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அது எவ்வளோ வேகமாக போகுது? 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ அவர் எவ்வளோ ஸ்பீடில் போவார்? அப்போது அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, 1000 வருஷம் அவருக்கு எப்படி போதான்? ஒரு நாளை போல், நேற்று கறிந்த நாள் போல். அவருக்கு அவ்வளோ ஸ்லோவாக போகுது டைமு. நமக்கு ரொம்ப வேகமாக போகுது. அதுக்குள்ளேயும் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிற டைம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு நேரத்துக்குள்ளே என் பிரசங்கத்தை முடிச்சிருக்கணும். ஆமாம், அதை பக்கமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறோமா, அதை விடுறதுக்கு என்ன வர மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு மனசு வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அது எவ்வளோ ஆயத்தப்படுத்தியிருந்தாலும் அது ஆகாதுன்னு நிப்பாட்டுறதுக்கு ஒரு மனசு வரணும். அப்போது ஆண்டவருக்கு நேரம் எப்படி போகும் சொல்லுங்க பார்க்கலாம்? மெதுவாக போகுது. ஆமாம், 1000 வருஷமே அவருக்கு எப்படி தான் போகும்? ஒரு நாள் மாதிரி. ஏன்னா அவர் அவ்வளவு வேகமாய் அவர் செயலாற்றுகிறவர். வலது கரத்தை வித்தியரில் சொல்லும், அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிறவர். ஆனால் அவரே காலத்துக்குள்ளே வந்து நம்மோடு கூட வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து காலத்துக்கு வெளியில் இருக்கிறவர். அவர் தமக்குன்று ஒரு பாருங்கள், இயேசுக்கு ஒரு கடந்த காலம் இருக்குதா? இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவருக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது. நிகழ்காலம் இருக்கா? இருக்குது. எங்கே இருக்கார் இப்போ இயேசு? பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா? இருக்குது. சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? ஏற்ற வேலை வரும்பொழுது அவர் பூமிக்கு என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். அப்போது காலத்தை கடந்து இருக்கிறவர். நமக்கு டைமு வேலை பார்க்குற மாதிரி ஆண்டவருக்கு என்ன செய்கிறதில்ல? வேலை செய்கிறதில்ல. பட் ஸ்டில் தென் அவருக்கு மெதுவாக போனாலும் அவர் நிகழ்காலத்தில் தான் இங்கே என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். கடந்த காலத்துக்கும் போக முடியாது, எதிர்காலத்துக்கும் அவராலையும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சம்திங் லைக் தட். இப்போ ஆண்டவர் இப்படி வச்சுக்கோங்க, இந்த புல்பிட் தான் ஆண்டவர்னு வச்சுக்கோங்க. தேவன் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். ஸோ எவ்வளோ காலமாக இருக்கார் தெரியாது, எவ்வளோ காலம் இருப்பார் தெரியாது. ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆனால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் இப்படி போகுது, அவைகள் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ப்ரெசண்டில் ஆண்டவரை சந்திக்குது, ப்ரெசண்டில் இருக்குது, அப்புறம் போகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடந்த காலம் இருக்குது, நிகழ்காலம் இருக்குது, எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு எல்லா காலமும் என்ன காலம்தான்? ஒரே காலம்தான். ஆனால் அந்த தேவன் இப்படி காலத்துக்கு அப்பாற்பட்டு சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர் காலத்துக்கு உள்ளே வந்து நம்மோடு கூட பயணிக்கிறார்.
அப்போ நமக்காக அவர் எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் தேவனுக்காக எத்தனை காரியங்களை செய்ய வேண்டும் பாருங்க. ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்காக அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக, காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவசரப்படுவாரா? ஆண்டவர் அவசரப்படுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவசரப்படுவாரா? படமாட்டார். ஏன் படமாட்டார்? அவர் காலத்தை கடந்தவர், அவர் சதா காலங்களிலும் இருக்கிறவர். எனவே அவர் அவசரம் என்ன செய்ய மாட்டார்? படமாட்டார். இப்போ பைபிள் காலேஜில் நான் பிரசங்கம் பண்ண ஊழியம் செய்ய போயிருந்தேன் இல்லையா? அப்போது போன உடனே நாளே பாஸ்டர் யானஸ்ட் அவர்களும் தங்கச்சியும் வந்து சொன்னாங்க, அண்ணா நீ போன தடவை நீ வந்திருந்தப்ப இந்த இரவு ஜெபத்தில் நீ பேசுனது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ரொம்ப பேர் சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த முறை நீ பேசணும். இப்போ எங்கள் அப்பா, அதெல்லாம் தேவையில்லாத காரியம், உனக்கு ட்ரெயின் 8:30 மணிக்கு, நீ எத்தனை அந்த ஜெபம் வந்து 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அப்போ 8:30 மணிக்கு உனக்கு ட்ரெயினை நீ பிடிக்கணும். 8:20க்கு ட்ரெயின். ஆக்சுவலாக 8:30க்கு ட்ரெயின் வரும். நான் ட்ரெயின் டைமிங் வந்து 8:17. அப்போது ஒருவேளை டைமுக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுவேன் நீ? எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் தங்கச்சி சொன்னால், நான் உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், முடிஞ்ச உடனே அப்படியே கொண்டு போய் உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் என்ன செஞ்சுறேன் விட்டுறேன். நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி யாருக்கும் தொல்லை கொடுக்குற ஆள் கிடையாது. நான் அப்பா பைக் எடுத்துகிட்டு வர்றேன், முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு ஸ்டேஷனுக்கு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஸோ 7:45க்கு பிரசங்கத்தை முடிக்கணும்னு நினச்சிருந்தேன். 7 மணிக்கு என் கையில் கொடுத்தாங்க. 7:05க்கு 7:05 7:10 இருக்கும். 7:45க்குள்ளே முடிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் பிரசங்கத்தை என்ன செய்ய முடியல, முடிக்க முடியல. 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 7:55க்கு பிரசங்கத்தை முடித்தேன். மிக வேகமாக வெளியில் வரேன். என் தங்கச்சி அதை இதை பேசிட்டே இருந்தாங்க. நான் அவசரமாக இப்போ என்னை விட்டுரு, நான் போய் ட்ரெயினை பிடிக்கணும். ஆமாம், அப்புறமா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ வேகமாக வந்தேன். நம்ம தலைமை சபையில் இரவு ஜெபத்துக்கே 400லேருந்து 500 பேர் வந்திருக்கிறாங்க. ஃபுல் சர்ச் இருக்குதுங்க, ஃபுல் சர்ச் இருக்குது. அப்போது வந்து பார்க்குறேன், ஃபுல்லாக பைக்கு, அவ்வளோ பைக்கு நிற்குது. நான் ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டியிருந்தேன். நான் வேகமாக வந்தவன் தங்கச்சி வேறு நிறைய வெகுமதியெலாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தாப்புல, வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு. எங்கே மாட்டேனே தெரியல. இடத்த மாட்டிட்டு ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், வீட்டுக்கு ஓட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வண்டியை பூட்டி பார்க்குறேன், வண்டி பூட்ட மாட்டேங்குது. பார்த்தா எங்கள் அப்பா வச்சுருந்தது புது ஸ்ப்ளெண்டர், 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நான் 8 வந்திருக்கிறது 35,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு வண்டி. எனக்கு இருந்த அவசரத்தில் எங்கள் வீட்லேயோ 42 வயசானாலும் வீட்டில் வசம் வாங்குறது என்ன செய்ய மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, ஏன்டா இது இந்த பழசாக இருக்குது, இது கூட உனக்கு தெரியல. அதில் அம்மா இதுவும் ஸ்ப்ளெண்டர் தான், அதுவும் ஸ்ப்ளெண்டர். அப்பா வண்டியில் இருக்கிற மாதிரி அதே கவர் தான் இருக்குது, அதுலேயும் அதே கலர். இது கலர் முதற்கொண்டு அதே கலர் தான். யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் நிப்பாட்டி இருந்திருப்பாங்க போல் இருக்கு. இது புது சாவின்னு உடனே திறந்துச்சு. அவ்வளோ அவசரம். அது ட்ரெயின் 8:45 தான் வந்துச்சு. நான் பொறுமையாக கூட என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். 8:15 ஸ்டேஷனுக்கு போயிட்டு 1/2 மணி நேரமாக உட்காந்துருக்கிறேன், விறுவிறுக்க. இப்போது இந்த அவசரம்லாம் எத்தனை நாளைக்கு? அதை தான் நான் சொல்கிறேன். ஆண்டவர் அவருக்கு 1000 வருஷம் எப்படி போதான், ஒரு நாள் போல். அதான் ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்னிடத்திற்கு. நம்ம எவ்வளோ வேகமாக ஓடுறோம். ஆண்டவர் சொல்ல, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொன்னால், ரொம்ப வேகமாக ஓடாத, 6 நாள் ஓடு, 7ஆம் நாள் எப்படி இரு, ஓய்ந்திரு. 7ஆம் நாள் எப்படி இரு, ஓய்ந்திருன்னு சொன்னார். ஆனால் உனக்கு அந்த இளைப்பாறுதலை வச்சவர் பூமியில் மாத்திரம் இளைப்பாறுதலை வைக்கல, ஒரு நித்திய இளைப்பாறுதலை தேவன் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் பாருங்க, நான் 3ஆம் வசனத்தில், விசுவாசித்திருக்கிறவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்களினுடைய இளைப்பாறுதல் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி கோபத்தில் என்ன பண்ணேன்னு சொன்னார், ஆணையிட்டேன்னு சொன்னார். அப்போது இந்த இளைப்பாறுதல் நீங்கள் அதில் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இளைப்பாறுதல் இனி வருகிறதான இளைப்பாறுதல்.
தேவன் ஒரு நித்திய இளைப்பாறுதலை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். வலது கரத்தை ஊத்தி சொல்லுமா, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அவரை அண்டிக் கொள்ளாதவர்களுக்கு இளைப்பாறுதல் என்றுமே இல்லை. இதில் யார் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும்னு சொன்னால், ஜஸ்ட் லிவ் பை ஃபெய்த். யாரெல்லாம் விசுவாசத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் இளைப்பாறுதல் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். இப்போது இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின் பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின் என்ன செய்யுது, பயணிக்குது. நம்ம எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டோம், அந்த ட்ரெயினில் என்ன செஞ்சிட்டோம், ஏறிட்டோம். இது ஒரு கிஃப்டாக கிடைக்குது. இந்த டிக்கெட் எப்படி கிடைக்குது, நமக்கு கிஃப்டாக கிடைக்குது. ஒரு கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்குது இந்த டிக்கெட்டு. நீங்கள் விசுவாசிச்சிங்க, இயேசு விசுவாசிச்சிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கிஃப்ட் என்ன செஞ்சுட்டு கிடச்சிட்டு ட்ரெயினில் ஏறிட்டீங்க. ஆனால் யார் தான் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னா, அவரை போல வாழ்ந்து அவரை போல நற்கிரியைகளை செய்து இந்த விசுவாசத்தை விசுவாசமுள்ள கிரியைகளினால் யாரெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்காங்களோ அவர்கள் தான் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். பாருங்கள், நிறைய பேர் வேதத்தில் எவ்வளோ பரிசுத்தவான்கள் அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ள கிரியை செய்திருக்காங்க. ஒரே ஒரு டேபிள் எடுத்து வைங்க, கமெண்ட் எடுத்து வைங்க. கிளாடிஸ் அப்படிங்கிற ஒரு மிஷினரியை குறித்து நான் வாசித்து கொண்டிருந்தேன். அவர் மிஷினரி ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து, நான் ஊழியத்துக்கு போகணும், நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். அவங்க வேதாம கல்லூரிக்கு போனாங்க, வேதாம கல்லூரியை சேர்க்கலை. படித்தவங்களுக்கு மட்டும்தான் இங்கே சேர்க்க முடியும்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டாங்க. மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா மிஷினரி ஊழியத்திலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை சேர்க்கவில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வச்சுருப்பாங்க. படிப்பு தகுதி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மிஷினரி ஊழியத்துக்கு அவங்கள சேர்க்கலை. ஆகிலும் அவர்கள் ஊழியத்துக்காக அர்ப்பணித்தவங்க சோர்ந்தே போல அவர்களாகவே பணம் சேர்த்து சைனாவுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினாங்க. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு போகணுன்னா கப்பல் வழியாக தான் போகணும், ரொம்ப கஷ்டம். இப்போ சைனாவுக்கு இவங்க ஒன் வே டிக்கெட், போகிறதுக்கு மாத்திரம் இவர்கள் டிக்கெட் வாங்கினாங்க. அங்கே இவர்கள் பல ஊழியங்களை செய்ய நினச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரிய படிப்பறிவோ வேறு எதுவும் இல்லாதனால எந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியல. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துன்பம். ஆனால் இவர்கள் அங்கே ஊழியத்தை செய்ய முற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஜப்பான் சைனாவோடு கூட யுத்தத்துக்கு வந்துட்டு, பயங்கர பெரிய வார் அது. அதுதான் ஜப்பான் சைனாவும் மோதின மிகப்பெரிய வார். ரொம்ப பேரை ஈவு இரக்கம் இல்லாமல் ஜப்பானியர்கள் கொன்றார்கள். அப்போது ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஆண்களை பூரா கொன்று போட்டார்கள். மீதி பெண்களை பூரா அவர்கள் கொல்றதுக்குள்ளே இரவு வந்துட்டு போயிட்டாங்க, காலையில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி. ஆனால் இவங்க அந்த கிராமத்தில் தான் ஊழியம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இவர்கள் சொன்னார்கள், அந்த மலைக்கு போய் நம்ம என்ன பண்ணிடலாம், தப்பிச்சு கொள்ளலாம், அந்த மலையை தாண்டி போயிடுவோம். இப்போ இந்த மக்கள் சொன்னாங்க, அந்த மலையை தாண்டி யாருமே போனதே கிடையாது, இது வரைக்கும் யாருமே போனது கிடையாது. இந்த இரவு நேரத்தில் 100 பிள்ளைகள், சரியாய் அவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி 100 பிள்ளைங்க, இந்த குட்டி பிள்ளைங்க 100 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இந்த மலையை என்ன செய்ய முடியாது, கடக்க முடியாது, நம்ம இங்கேயே மறித்து போவோம் சொன்னாங்க. நோ, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், தேவன் உதவி செய்வார். இரவோடு இரவாக அந்த மலையை கடந்து அந்த முழு கிராமத்தையும் உயிரோடு கூட காப்பாற்றினார்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி ஜீவ ரட்சண்யம் அநேகருக்கு கொடுக்கும்படியாக இந்த விசுவாசத்தை நமக்குள்ள என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசத்தில் செயல்படு. நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லலாம், நீ எதுவும் ஆக மாட்ட, நீ படிக்கலை, உனக்கு எதுவும் தெரியாது, உன்னால் எதுவும் முடியாது. நோ, உனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் அந்த விசுவாசம் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும், பெரிய காரியங்களை செய்யும். யாரும் எழுந்து நிற்கலாம். The just shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. we thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் பெருக பண்ணுவாராக. அவர் விசுவாசித்தார், இயேசு விசுவாசித்தார். சொன்னார், நான் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழும்புவேன். நீங்க துக்கப்படுவீங்க, ஆகிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கும் இயேசு உங்களுக்கும் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றார், நான் விசுவாசித்தேன்,
நீயும் விசுவாசி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிபரர் பிழைத்தார். அதே விசுவாசத்தினால் நானும் பிழைக்க போகிறேன். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. we thank you lord. உமக்கு நன்றி. தேவ பிள்ளைகளுக்கு இளைப்பாறும் காலம் அது இனி வருகிறதா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இனி வருது. இப்போ என்ன காலம்? விசுவாசத்தை கொண்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிற காரியம் காலம். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தினாலே தேவனுக்காக மலைகளை பெயர்க்கும்படி, மரங்களை பெயர்க்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட எஸ், என்னால் முடியும், என்னால் முடியும். நம்ம ஊழியத்தில் மலைகளை பெயர்ப்போம், பிசாசுகளை துரத்துவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீகபல தரபர சகல வரதரம என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஓ மலை போல் இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்க விசுவாசத்தை கர்த்தர் தாருங்க. பெரிய பெரிய மரத்தை போல, கேதுரு மரங்களைப் போல, அத்தி மரங்களைப் போல நின்று கொண்டிருக்கிற சுயத்தை அழிக்கும் பலத்தையும் கர்த்தர் தருவீராக ராஜா. எஸ், உம்முடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணும்னா இந்த விசுவாசத்தோடு கிரியையையும் சேர்க்க வேண்டும். அதுதாங்க யாக்கோபு எழுதினாரு. தேவன் உண்டென்று பிசாசுகள் கூட என்ன செய்யுது? விசுவாசிக்குது. ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குது? செத்ததா இருக்குது. உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? அது ஜீவனோடு கூட இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, we thank you Jesus. We thank you Lord. Yes Master. The just shall live by faith. The righteous one shall live by faith. நீதிபரர் விசுவாசத்தினாலே பிழைத்தார். நானும் விசுவாசத்தினால் பிழைக்கிறேன். ஆமென். பற்றிக்கொள்வோமா இயேசுவை? உம்மை பற்றிக் கொள்கிறோம் ஆண்டவரே. முழங்கால் படி உம்முடைய இரத்தத்தை பற்றிக் கொள்கிறோம்ப்பா. குமாரனை பற்றும், அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். இயேசுனுடைய இரத்தம் என் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறது. இயேசுவை பற்றும் விசுவாசம், அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம், அவர் எனக்காய் சிலுவையிலே சம்பாதித்த விடுதலையை பற்றிக் கொள்ளுகிற ஒரு விசுவாசம் பவுலுக்குள் இருந்தது. குமாரனை பற்றும் விசுவாசம் இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள, இங்கே உள்ள எத்தனை பேருக்குள்ள இருக்குது? ஆண்டவரை உம்மை பற்றிக் கொள்கிற விசுவாசம், உம்மை பற்றிக் கொள்கிற விசுவாசம். உறுதியாய் உம்மை பற்றிக் கொள்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன். பூரண சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்யும்படி செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.